Hi friends, நான் தான் உங்கள் ரோஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறது 4 டிஃப்ரெண்ட் ஈஸி ஹேர் ஸ்டைல் தான். ஸோ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போக முன்னாடி இன்னும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடில் நீங்கள் க்ராஸ் வேல நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, வகுடு எடுத்துக்கோங்க. அண்ட் அதிலிருந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சமாக முடி எடுத்துக்கிறேன். அண்ட் எடுத்துகிட்டு நம்ம நார்மல் ஆஸ் யூஷுவலாக நம்ம பிரைட் பண்ணுவோம்ல, ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, 3 கால் பின்னல் வந்து பின்னிக்கோங்க. எண்டு வரைக்கும் நல்லா பின்னிக்கோங்க. அண்ட் பின்னிட்டு ஏதாவது ரப்பர் பேண்டை வச்சு எலாஸ்டிக் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எலாஸ்டிக் ரப்பர் வச்சு என்ன பண்ணிக்கிறேன், டைட்டன் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பின்னிருக்கோம்ல, அதிலிருந்து கொஞ்சமாக நான் லூஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், எல்லாமே நீங்கள் க்ராஸில் ஒவ்வொரு இன்ச் இல்லைன்னா ஆஃப் இன்ச்சாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, முடி எடுக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் எடுத்துக்கிறேன் முடி. அதை நல்லா எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி பின்னிருக்கோம்ல, ஸோ அதிலேருந்து ஒரு சைட், அதாவது நான் இப்போ காமிக்கிறேன்ல அது மாதிரி கொஞ்சமாக லூசன் பண்ணிக்கோங்க. லூசன் பண்ணிவிட்டு இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அண்ட் தென் அதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அகெயின் அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு செகண்ட் போர்ஷனில் பின்னிருக்கோம்ல, செகண்ட் போர்ஷனில் கொஞ்சமாக என்ன பண்ணிக்கிறேன், லூசன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், போட்டு எடுக்கிறேன். நம்ம ஊசி நூல் கொறுப்போம்ல, ஸோ அந்த மெத்தடில் தான் அதுக்கடையில் நான் போட்டு அதை என்ன பண்ணிக்கிறேன், இழுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி எவ்ரி 1/2 இன்ச் நீங்கள் எடுத்து என்ன பண்ணிக்கோங்க, அதுக்குள்ளே போட்டு ஜஸ்ட் டைட்டன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது வந்து நம்ம தெரியாத மாதிரி கொஞ்சமாக முடி விலகிட்டு பின்னாடி அதுலேருந்து நான் ஒரு டிப்டாப் பின் வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன், செக்யூர் பண்ணிக்கிறேன். தென் முடியால் நான் என்ன பண்ணிக்கிறேன், மறைச்சிக்கிறேன். ஸோ நம்ம பின் பண்ணியிருக்கோம்ல, அது தெரியாத அளவுக்கு. அண்ட் ரப்பர் பேண்டையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் நீங்கள் இந்த ட்ரெஸ் நீங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இப்படி சும்மா விட்டாலே அழகாக தான் இருக்கும். நான் சும்மா இந்த சைடு என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் கொஞ்சமாக முடி எடுத்துகிட்டு ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். அகெயின் செகண்ட் போர்ஷனில் 1 இன்ச் முடி எடுத்துகிட்டு அதையும் நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ரெண்டையும் அகெயின் ட்விஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ தேர்டு ஒரு லேயர் முடி எடுத்துகிட்டு அதையும் நீங்கள் நல்லா என்ன பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதோட நான் என்ன பண்ணிக்கிறேன், ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம ஒரு செக்யூரிட்டி டாப் பின்னை வச்சு நம்ம பின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவன் சுடிதார்லேயும் ரொம்ப சூட் ஆகும். ஏதாவது நீங்கள் மாடர்ன் ட்ரெஸ் போட்டிங்கன்னா அதுலேயுமே ரொம்ப சூட் ஆகும். சாரிலையும் ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா ட்ரெஸ்லேயும் இந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், ஒன் சைடாக எடுத்துகிட்டு
நம்ம எலாஸ்டிக் ரப்பர் பேண்டால் என்ன பண்ணிக்கிறேன், செக்யூர் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ பண்ணியிருக்கோம்ல, ஸோ நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லூசன் பண்ணிவிட்டு நம்ம கீழே இருக்க எக்ஸஸ் முடியை என்ன பண்ணுறோம், அப்படியே கீழேருந்து நீங்கள் வெளியே எடுக்கணும். மேலேருந்து பண்ணல, கீழேருந்து வெளியே எடுத்துகிட்டு ஜஸ்ட் அதை ஒரு டைட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஒன் சைட். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாரிலையும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல். ஸோ இது நீங்கள் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம்ல, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரு 4 இன்ச் கேப் விரல் அளவு இருக்கும். ஸோ அதுலேருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், அகெயின் ஒரு எலாஸ்டிக் ரப்பர் பேண்ட் போட்டுட்டேன். கொஞ்சம் சேம் அதையும் லூசன் பண்ணி கீழேருந்து வெளியே மாற நான் என்ன பண்ண போகிறேன், அதை எடுத்து விடுறேன். தென் அதை நல்லா டைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து மெஸ்ஸி லுக்குக்காக கொஞ்சம் அப்படி லூசன் பண்ணி விடுறேன். அதே மாதிரி அகெயின் ஒரு 4 இன்ச் கேப் விரல் அளவுக்கு என்ன பண்ணிக்கிறேன், ரப்பர் டைட் பண்ணிவிட்டு சேம் அதே மெத்தடை நான் என்ன பண்ணிக்கிறேன், அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ இது வந்து லாங் ஹேர் இருக்கிறவங்களும் பண்ணிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஷார்ட் ஹேர் இருக்கிறவங்களும் பண்ணிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸி தான், அவ்வளோதாங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆகாது இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு. என்னைக்காவது அவசரமாக நீங்கள் வந்து என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற டைமில் இந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பன் ஸ்டிக் யூஸ் பண்ணி நான் எப்படி அந்த பன் வந்து எப்படி போடலாங்கிற சொல்லித்தரேன். அண்ட் எல்லாமே நம்ம உங்களுக்கு எதில் வேணுமோ, மேலே வேணும்னா மேலேயும் கொஞ்சம் பண்ணிக்கலாம், ஹை போனி டெயில் மாதிரி வேணும்னாலும், இல்லை கீழே வேணும்னாலும் பன் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ஓரளவுக்கு மிடில் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே ஓரளவுக்கு மொத்தமாக எடுத்துட்டேன். ஸோ நல்லா என்ன பண்ண போகிறேன், ஓரளவுக்கு ட்விஸ்ட் பண்ணுறேன். நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நார்மல் நம்ம கொண்டு போடுற மாதிரி தான். ஸோ அதை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். கீழேருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், அதை எடுத்து ஜஸ்ட் அதை வந்து நான் வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். தென் நம்ம இந்த பன் ஸ்டிக் எப்படி யூஸ் பண்ணணும்னா, துணி ஸ்டிச் பண்ணுற மாதிரியே ஊசி எப்படி நம்ம துணியில் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம், ஸோ அந்த மெத்தட்லேயே நான் என்ன பண்ணுறேன், பன் ஸ்டிக்கை வந்து அதை வந்து என்ன பண்ணுறேன், முடிக்குள்ளே விட்டு நான் வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ இது ரொம்ப ஈஸி. நீங்கள் சம்மர் டைமில் இந்த மாதிரி ஈஸியாக எதுவுமே பண்ண முடியலன்னா இந்த மாதிரி சிம்பிள் பன் ஸ்டிக் பன் வந்து நம்ம பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரியான உங்களுக்கு சூப்பர் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். until then bye bye, tata, take care and love you all.